இப்போ நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் நோபல் மெட்டல் கோல்டு பார்ப்போம். கோல்டு வந்து சிம்பிள் AU. It is the important D block element, but it is a noble metal. அதோட atomic number வந்து 79. Atomic weight வந்து about 200, அதாவது 96.97. இதோட oxidation state +3 or +1 சில சமயம். Variable oxidation state preferably +3 தான் இருக்கும். So 11th group placement. இந்த copper, silver, gold, it is its period next to silver. So it comes in the copper group. Copper, silver, gold. So இப்போ இதோட important ores எல்லாமே different types of நேமிங்கில் இருக்கும். கோல்டு வந்து நோபல் மெட்டல்ங்கிறதுனால அடுத்த காம்பவுண்டாக இருக்காது. பட் ஸ்டாண்டர்டாக சல்ஃபர், ஆர்சனிக், பாஸ்பரஸ் இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்க தான் செய்யும் இந்த எலிமெண்டல் ஸ்டேட்டில். ஸோ வெயின் கோல்டுன்னு ஒன்று, பிளேசர் கோல்டுன்னு ஒன்று, அலிவியர் கோல்டு, 3 இம்பார்ட்டன்ட் சாயில். ஸோ கோல்டு இதில் வந்து 3 important ores. All these are only elemental ores. இது வரைக்கும். ஸோ இட் இஸ் வெயின் கோல்டுனா கோல்டு பெர்சன்ட் வித் குவாட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ஸ். பிளேசர் கோல்டு கோல்டு பெர்சன்ட் வித் சாண்ட், கோல்டு ஃபீல்டில் இருக்கிறது. அலுவியல் சாண்டுன்னு ஒரு டைப் ஆஃப் சாண்ட் இருக்குது. அந்த சாண்டில் இருக்கிற கோல்டுக்கு பேர் அலுவியல் கோல்டு. ஸோ நான் இதில் வந்து நம்ம கோல்டு வந்து 50% ஆஃப் தி வேர்ல்டு கோல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான். இந்தியா ஸ்டாண்ட்ஸ் 8th பொசிஷன் இன் தி கோல்டு மேனுஃபேக்சர் ஆர் கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன். அதில் வந்து நம்ம கர்நாடகாவில் உள்ள கோலார் கோல்டு ஃபீல்டு KGF அதுதான் 99% ஆஃப் அவர் கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ கோல்டு வந்து திஸ் இஸ் த டிஃபரெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஓர்ஸ் ஆஃப் கோல்டு. அடுத்து extraction of gold from the ore. So extraction metallurgy la ore concentration இது வந்து சல்ஃபர், ஆர்சனிக், பாஸ்பரஸ் இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய இருக்கிறதுனால இதுக்கு ரோஸ்டிங் தேவைப்படுது. சில்வரில் ரோஸ்டிங் இல்லை, சில்வர் எக்ஸ்ட்ராக்ஷனில் ரோஸ்டிங் இல்லை. இது வந்து சல்ஃபர், ஆர்சனிக், ஆன்டிமனி எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆக்சைடு. ஸோ தே ஹாவ் டு பி எக்ஸ்க்ளூடட் ஆஸ் தர் ஆக்சைட்ஸு. அதனால் ரோஸ்டிங் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் ore concentration. Second step processing la roasting plus treatment with the different solutions to extract. So idla third step on the refining. So ipa ore concentration done by froth flotation process. Froth flotation process பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். So ores any gold powder, vein gold, placer gold, alluvial gold and the sand powder to the extent crushed and mixed with water and allowed to settle for a period of time, whereby heavier gold particles settle at the bottom. Gold particles la bottom la settle aidum. Lighter impurities will float as the fourth. Lighter froth நுரையா முதக்கோ அதை தண்ணியோட நுரைய கொட்டிட்டோம்னா கீழே உள்ள கோல்டு பார்ட்டிகல்ஸ் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டெப். அடுத்து வந்தது as usual இது வந்து it has to be roasted. Roasting means heating in the presence of air. So it is heated in the presence of air in a vessel called vat. ங்கிறது special reactors, அதாவது special containers to hold as well as withstand extreme conditions of temperature. அந்த வேட்டுங்கிற மெட்டீரியல் ஸ்பெஷல் ரியாக்டர். ஸோ அதில் வச்சு பண்ணும்போது ஸோ த வேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா அதுவும் ஃபர்னஸ் மாதிரி தான். வேட் இஸ் மேட் ஆஃப் அயர்ன், ரியாக்டர் இஸ் மேட் ஆஃப் அயர்ன். சிமெண்ட்டும் இருக்கும், சிமெண்ட் இருக்கலாம், அயர்ன் ஆர் சிமெண்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் ஃபால்ஸ் ரோப்டு வித் உடன் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஃபார் வேட். ஸோ வேட்டில் வந்து இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து
heated gold ore is heated in the presence of oxygen. Open air la oxygen la atmosphere la பண்றோம். பண்ணும்போது இந்த impurities la their oxides are மாறி evolve ஆயிடும். High temperature la sulfur will be oxidized to sulfur dioxide, arsenic oxide, phosphorus pentoxide. அதோட பாயிலிங் ஹை டெம்பரேச்சர் வந்து இதோட பாயிலிங் பாயிண்ட்டை விட ஜாஸ்தி. இந்த மூணோட ஆக்சைடோட பாயிலிங் பாயிண்ட்டை விட ஜாஸ்தி. சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆர்சனிக் ஆக்சைடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு எல்லாத்தோட பாயிலிங் பாயிண்ட்டை விட ரோஸ்டிங் டெம்பரேச்சர் ஹைங்கிறதுனால தே வில் பி எவால்வ்ட் அஸ் எ கேஸ். அடுத்த ஸ்டெப்பு அதை கொஞ்சம் கூல் பண்ணிட்டு இட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட். கோல்டு இப்போ கோல்டு எலிமெண்டல் ஸ்டேட்டில் தான் இருக்குது, மிச்சம்லாம் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி ப்ராசஸிங். ஆஃப்டர் இட் இஸ் ட்ரீட்டட் வித் 0.4%, 4 to 5% potassium cyanide dilute solution. Potassium cyanide na KCN, potassium cyanide. Gold is treated with dilute aqueous solution of potassium cyanide. Aqueous solution na water இருக்கும். So moisture dissolved oxygen waterல இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து it forms a complex, soluble complex. இதுக்கு பேரு potassium arocyanide, KAUCN twice. KAUCN twice ங்கிறது potassium arocyanide. இது along with the formation of potassium hydroxide KOH. அதுக்கப்புறம் ஏற்கனவே படிச்சிருக்கோம், the role of zinc is the extraction of silver and gold from the complex. Next step, the soluble complex is treated with the zinc. And the soluble complex is zinc powder. இதுல zinc granules or zinc powder இந்த சொல்யூஷனுக்குள்ள போட்டோம்னா இது வந்து சொல்யூஷன். சொல்யூஷன்ல zinc granules or zinc powder ட்ரீட் பண்ணோம்னா இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆஃப் the complex வந்து கோல்டுல இருந்து ஜிங்கா மாறிடும். So it forms K2Cn, K2Zn, Cn4 plus 2A. K2 4 அது வந்து Zn Cn4, potassium zinc cyanide tetracyanide complex. Potassium zinc tetracyanide complex. Gold is precipitated as a solid. அடுத்தது this is the extraction of gold. Now the third step வந்து இவ்வளவு மெத்தட்ல பண்ணதுனால soluble cyanide, வாட்டர் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து refining. Last step, refining of gold. Refining of gold is done by electro refining method. Electro refining method. So in this electro refining method we are using impure metal as the anode, pure metal as the cathode. Here pure gold is taken as cathode, impure gold, that is gold to be purified, is taken as the anode. Electrolyte is the salt solution. So soluble salt தான் எடுத்துக்கணும். Salt solution along with the respective acid to prevent hydrolysis. இப்போ electro refining of gold க்கு வந்து gold to be purified, that is impure gold, அதை வந்து anode எடுத்துக்கிறோம். A thin foil of gold is taken as cathode. Foil sheet அதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா கோல்டு ஈச் பார்ட்டிகிள் காஸ்ட்லி, அதனால மினிமம் தான் எடுத்துக்கணும். தின் ஃபாயில் ஆர் தின் ஷீட் டிபெண்டிங் அப்போ எவ்வளவு கோல்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டிவாக எடுத்துருந்தா போதும். ஸோ இது வந்து இட் இஸ் டேக்கன் அஸ் தி கேத்தோட். எலக்ட்ரோலைட் இஸ் கோல்டு குளோரைட், AuCl3. ஸோ கோல்டு குளோரைட் சொல்யூஷன் வித் HCl. கோல்டு குளோரைடில் ஆனியன் வந்து குளோரைடு, காமன் ஆசிட் வந்து HCl. கோல்டு குளோரைடு அலாங் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஏன்னா கோல்டு குளோரைடு வந்து ஓப்பன் ஏர்லாம் ஹைட்ரலைஸ் ஆகி மறுபடியும் கோல்டாகவும் HCl-ஆகவும் போயிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸஸாக HCl போட்டோம்னா போகாது. ஸோ த ரியாக்ஷன் இஸ் பேர்டு இன் தி பேக்வர்ட் ரியாக்ஷன் ஜென்ரலாக டு ப்ரிவென்ட் ஹைட்ராலிசிஸ். கோல்டு ஆக்சைடோ கோல்டு குளோரைடோ வராமல் இருக்கிறதுக்காண்டி எலக்ட்ரோலைட் பாட்டில், ஏன்னா தண்ணியில் தான் கரைக்கிறோம். தண்ணியில் கரைச்சா தண்ணி நிறையா இருக்குது. தண்ணி நிறையா இருக்கும்போது கோல்டு குளோரைடு வந்து கோல்டு ஹைட்ராக்சைடை மாறிடக்கூடாது. ஸோ கோல்டு குளோரைடோ கோல்டு ஹைட்ராக்சைடை மாறாமல் இருக்கிறதுக்காண்டி தான்
அந்த HCl போடுறோம். போட்டு they are connected to the இது ஸோ impure gold வந்து ஆனோடுன்னு சொன்னோம். பாசிட்டிவ் ஆஃப் தி பவர் சப்ளை, பியூர் கோல்டு கேத்தோடு, நெகட்டிவ் ஆஃப் தி பவர் சப்ளை, கீ ரெசிஸ்டன்ஸ் வச்சு கரண்ட் டிசைடு கரண்ட் பாஸ் பண்ணோம்னா இந்த AuCl3 வந்து Au3+ ஆகும் 3Cl- ஆகும் பிரியும். ஸோ கோல்டு 3+ ஆகும். இது ஏற்கனவே கோல்டோட வேலன்சி +3ன்னு பார்த்தோம். ஸோ Au3+ ஆகும் 3Cl- ஆகும் பிரியும். Au3+ is a cation, so it moves towards the cathode. கேட்டையான இருக்கிறதுனால அது கேத்தோட நோக்கி மூவ் பண்ணுறதுனால கேத்தோடில் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். கேத்தோடு இஸ் த எலக்ட்ரோட், நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோட். அதனால எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். அதில் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணி எலிமெண்டல் கோல்டாக மாறிடும். ஸோ கோல்ட் இஸ் டெபாசிட்டட் அட் தி கேத்தோட். ஏற்கனவே கேத்தோடு வந்து தின் ஷீட்டாக, இப்போ இதில் இம்பியூர், இதில் உள்ள கோல்டு கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால இதில் உள்ள கோல்டு டிசால்வ் ஆகும். ஸோ அதை இம்பியூர் கோல்டில் உள்ள இம்பியூர் கோல்டு ஆனோடு தான். எப்போ பின்னாடி படிக்க போகிறோம், ஆனோட் இஸ் த எலக்ட்ரோட் வேர் டிசல்யூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆனோடில் டிசல்யூஷன் நடக்கும், கேத்தோடில் டெபாசிஷன் நடக்கும் எதாக இருந்தாலும். ஸோ இப்போ அதனால தான் இம்பியூர் மெட்டீரியலை ஆனோடாக எடுத்துக்கிறோம். நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இதில் ஏதாவது கோல்டு ஒட்டி இருந்ததுன்னா கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால அது சொல்யூஷனில் போயிடும். சொல்யூஷனில் போயிடுச்சுன்னா Auங்கிறது AuCl3 HCl நிறைய வச்சுருக்கோம். அதனால ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் டிசால்வ் கரண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஆசிடையும் விட்டுருக்கோம், கரண்ட்டையும் விட்டுருக்கோம். அதனால அது இருக்கிற Au ஆனோடில் இருந்ததுன்னா AuCl3 மாறிடும். AuCl3 ஸ்பிளிட் ஆகும், சொல்யூஷனில் இருக்கிறதுனால 3+ ஆகும், 3Cl- ஆகும். அடுத்து கரண்ட், அதே கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் கேத்தோட், கெய்னிங் எலக்ட்ரான். ஸோ இப்போ கேத்தோட்லேருந்து ரெக்கவரி ஆஃப் பியூர் கோல்டு வச்சுக்கணும். திஸ் explains the extraction of gold from its ore. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோல்டு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் பழையபடி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நோபல் மெட்டல்ங்கிறதுனால நிறைய கிடையாது, 1-2 ரியாக்ஷன் தான் பார்ப்போம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து லஸ்ட்ரஸ் எல்லோ. லஸ்ட்ரஸ்னால் பளபளப்பு, அதோட பளபளப்பை பற்றி கேட்க வேண்டாம். எல்லோ மெட்டல். ஸோ லஸ்ட்ரஸ் எல்லோ மெட்டல், அதோட மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு எல்லாமே ஹை. மெல்டிங் பாயிண்ட் வந்து அபவுட் 1100 டிகிரி, பாயிலிங் பாயிண்ட் அபவுட் 2600 டிகிரி. ஸோ அதில் வந்து இந்த கோல்டு எல்லோ கலரில் இருக்குது, மெல்ட் பண்ணால் அது க்ரீன் எல்லோ லிக்விடாக மாறிடும், க்ரீன் லிக்விடாக டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன். ஸோ ஏன்னா விப்கியார்னு பார்த்தோம்னா க்ரீனுக்கு அடுத்து எல்லோ இருக்குது, அதனால் அந்த லிக்விட் ஸ்டேட்டில் ப்ரிஃபரன்ஷியல் அட்ராக்ஷன்லாம் மாறிக்கும், எமிஷன் அப்சார்ப்ஷன்லாம் மாறிக்கும். அதனால தான் சாலிட் ஸ்டேட்டில் எல்லோவாக இருக்குது, இதில் வந்து க்ரீன் லிக்விடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வல் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் டக்டிலிட்டி அண்டு மேலியபிலிட்டி. இட் இஸ் அ டக்டைல் மெட்டல், மேலியபிள் மெட்டல். மெஷினபிள் நல்லா பண்ணலாம். ஸோ பட் மெஷினபிலிட்டி ரெடி மெஷினபிலிட்டி கிடையாது. மெஷினபிலிட்டினா சின்ன சின்னதாக இழையாவோ நூலாவோ மாற்றி எல்லா நகையிலையும் போடுறதுக்கு இஷ்டத்துக்கு பண்ணும்போது அது கொஞ்சம் லேக்கிங். ஆனால் டக்ட்னா டியூபாக மாற்றலாம், ராடாக மாற்றலாம், ஒயராக மாற்றலாம். மேலியபிள்னா ஷீட்டாக மாற்றலாம், ஃபாயிலாக மாற்றலாம், இஷ்டத்துக்கு மாற்றலாம். ஸோ மேலியபிலிட்டினா சர்ஃபேஸ் ப்ராடக்ட்ஸாக கொண்டு வருது, ஷீட், ஃபாயில் இந்த மாதிரி. டக்ட்னா லாங்கிடியூடினல் ப்ராடக்ட்ஸ், டியூபு, ஒயரு, அங்கே ராடு இதெல்லாம். ஸோ இது ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி நோட்டட் ஃபார் இட்ஸ் நோபல் நேச்சர். அப்படின்னா இட் வில் நாட் டிசால்வ் இன் காமன் சால்வெண்ட்ஸ். இது வரைக்கும் எல்லா ரியாக்ஷனும் பார்க்கும்போது ஏரில் என்ன ஆகுது, வாட்டரில் என்ன ஆகுது, ஆசிட்ல என்ன ஆகுது, அல்கலியில் என்ன ஆகுதுன்னு எல்லா மெட்டலுக்கும் பார்த்தோம். இதில் எதுவுமே கிடையாது. ஏர்னால ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, வாட்டர்னால அஃபெக்ட் ஆகாது, டைலூட் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் எதுனாலே அஃபெக்ட் ஆகாது, ஆல்கலினாலையும் அஃபெக்ட் ஆகாது. இதை கரைக்கிறதுக்காண்டியே மெனக்கெட்டு நம்மளா வந்து ஒரு சொல்யூஷன் தயார் பண்ணுறோம், அக்வாரிஜியா அப்படின்னு. ஸோ தமிழில் ராஜ திராவகம்னு சொல்லுவாங்க. திராவகம்னாலே தெரியும். ஸோ ராஜ திராவகம், சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஆனால் அதுவும் இதை கரைக்காது. அதனால இதுக்கு கண்டுபிடிச்ச திராவத்து பேர் ராஜ திராவகம், அக்வாரிஜியா. அக்வாரிஜியாங்கிறது 3 parts by weight of HCl, 1 part by weight of HNO3. ஸோ அதில் தான் இது கரையும்.
ஸோ அதை அக்வா ரெஜியாவில் இதில் போட்டோம்னா இது 3 parts by weight of nitric acid ங்கிறது HNO3, hydrochloric acid HCl, 1 part by weight of hydrochloric acid HCl. ஸோ கோல்டு அதை போட்டோம்னா கோல்டு டிசால்வ்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபோர்ஸ்டு கண்டிஷன். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டட் தான், டைலூட் கிடையாது. ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்லையும் தனியாக வச்சுக்கல, நல்லா 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம். 3 parts by weight of one concentrated acid, 1 part by weight of another concentrated acid. அப்படி போடும்போது forced treatmentனால gold is dissolved as gold chloride. For the byproduct water dissolve ஆகும். அதோட இன்னொரு important product form ஆகுது nitrosyl chloride. நைட்ரிக் ஆசிட்ல உள்ள நைட்ரஜனும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து NOCl, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இதை பார்ப்போம். NOCl நைட்ரோசைல் குளோரைட். இப்போ நைட்ரோக்ளோரைட் இது வந்து தனி கேஸ். NOன்னு போட்டால் நைட்ரிக் ஆக்சைடு, அது தனியாக கேஸ். ஆனால் NOClங்கிறது நைட்ரோசைல் குளோரைடு. இப்போ NOங்கிறது குரூப் ஆகிப்போச்சு. பாசிட்டிவ் சார்ஜ் குரூப்பாகவும் நெகட்டிவ் சார்ஜ் குரூப்பாகவும் மாறிடும். ஸோ நைட்ரோசைல் குளோரைட். ஸோ அது அலாங் வித் ஃபார்மேஷன் ஆஃப் கோல்டு குளோரைடு which dissolves in water, it also forms nitrosyl chloride. அடுத்தது chlorine, dry chlorine la high temperature la. Chlorine if gold is exposed to dry chlorine at 200 degrees C, once again the same gold is இது வந்து aqueous medium la hydrochloric acid, nitric acid எல்லாம் வாட்டர்ல டிசால்வ் ஆனது. இது வந்து dry medium la gold வந்து exposed to ஹை டெம்பரேச்சர்ல தான். இப்போ குளோரின் என்விரான்மெண்ட்ல நார்மல் டெம்பரேச்சர்ல போடலாம். ஹை டெம்பரேச்சர்ல போட்டால் தான் கோல்ட் இஸ் டிசால்வ்ட் as கோல்டு chloride. ஸோ இதுதான் 2 important chemical reaction because of its noble nature. மிச்சபடி இதுக்கு வந்து இது கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் டு பி நோட்டட். ஒன்று வந்து பர்பிள் ஆஃப் கேஷியஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த கேரட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கோல்டு. ஏன்னா கோல்டு வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது. கோல்டு வந்து பியூர் கோல்டு லேக்ஸ் மிஷினபிலிட்டினா அறுக்கும்போது உடைக்கும் போது வேஸ்ட்டாக தான் போகுமே ஒழிய கரெக்டாக ஒட்டி எல்லாம் அந்த ஒயராவோ கம்பியாவோ இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. இப்போ தான் கொலுசெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொலுசெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செயின்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. கொலுசெல்லாம் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் அதே கலரில் உள்ள கிட்டத்தட்ட அதே கலரில் உள்ள காப்பர். Gold is mixed with trace amounts of copper so as not to lose its lustrous nature. Copper lustrous metal தான், gold lustrous metal தான். ஆனால் மிஷினபிலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சமாக தான் இது பண்ணுவாங்க. நிறைய பண்ணிட்டு அப்புறம் அல்லாயில் கோல்டோட ரேட் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. காப்பர் கோல்டோ இப்போ எல்லா அல்லாயுமே பியூர் மெட்டல் காஸ்ட்டில் தான் நம்ம பே பண்ணுவோம். கோல்டுக்கு இவ்வளோ வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு தான் சொல்லுவானே வழியா காப்பர் இவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்குங்கிறத சொல்லவே மாட்டான். ஸோ காப்பர் இஸ் பெய்ட் அட் த ரேட் ஆஃப் கோல்டு. அதனால குறைச்சி தான் போடுவாங்க. ஸோ அந்த குறைச்சி போடும்போது பியூரிட்டியை மெஷர் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 24 கேரட். 24 கேரட்னா 100% கோல்டு. அதே மாதிரி மிச்சம் எத்தனை கேரட்டோ இப்போ 18 கேரட் அப்படின்னு சொன்னால் 18/24 கிட்டத்தட்ட 3/4 3 6 or 18 4 6 or 24 75% கோல்டு தான் இருக்கும் 18 கேரட். ஸோ 18 கேரட் 19 கேரட் அப்படின்னு சொல்லு. கேரட்ல இப்போ வந்து 916 914 917 அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப குறைச்சிருக்குங்கிறதுனால அது வந்து 91.6% கோல்டு, 91.7% கோல்டு, 91.2% கோல்டு. கிரிக்கெட்ல இது சொல்ற மாதிரி ஓவர் சொல்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி 916 917 912 this with respect to the purity measurement, அதாவது ஒரு யூனிட் ஃபார் கோல்டு. அடுத்தது பர்பிள் ஆஃப் கேஷியஸ். பர்பிள் ஆஃப் கேஷியஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கொல்லாய்டல் கோல்டு. வாட் கொல்லாய்டல் கோல்டு? கோல்டு வந்து ஸ்டானஸ் ஹைட்ராக்சைடோட சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸ்டானிக் ஹைட்ராக்சைடு, ஸ்டானஸ் ஹைட்ராக்சைடு வாட்டர் எல்லாம் ஸ்டானஸ் ஹைட்ராக்சைடு இன்னும் கொஞ்சம் வாட்டரில் போட்டோம்னா அது ஸ்டானிக் ஹைட்ராக்சைடாக மாறிடும். ஸ்டானம்னா டின்னு, டின்னுக்கு 2 வேலன்சி. டின்னும் ஒரு டி பிளாக் எலிமெண்ட் தான். 2 வேலன்சி 2 and 4. 2ங்கிற வேலன்சி OUSல முடியும் ஸ்டானஸ், 4ங்கிற வேலன்சி ICல முடியும் ஸ்டானிக். ஸோ SnCl2
அப்படின்னு சொன்னா ஸ்டானஸ் குளோரைட், SnCl4 அப்படின்னு சொன்னா ஸ்டானிக் குளோரைட். அதே மாதிரி SnOH twice அப்படின்னா ஸ்டானஸ் ஹைட்ராக்சைடு, SnOH 4 times அப்படின்னு சொன்னா ஸ்டானிக் ஹைட்ராக்சைடு. எல்லா ஸ்டானிக் ஹைட்ராக்சைடு இஸ் a gelatinous precipitate. டின்ன வாட்டர் இதில் வந்து ஆல்கலைன் மீடியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பார்த்த மாதிரி, ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு அயன் ஹைட்ராக்சைடு மாதிரி ஸ்டானிக் ஹைட்ராக்சைடும் ஜெலாட்டினஸ் precipitate. ஜெலாட்டினஸ் precipitate-னா it will act as a cage, கூண்டு மாதிரி இருக்கும். மெழுகு அந்த கோல்டெல்லாம் இது உள்ள தள்ளிடும் அப்படியே. இப்போ வழக்கமாக நகைக்கடையில் வந்து மெழுகை வச்சு உருக்கி அந்த கோல்டை தொட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டானிக் ஹைட்ராக்சைடு வந்து கேஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அந்த கேஜுக்குள்ள கொலாய்டல் ஃபார்ம்ல கோல்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் கொலாய்டல் கோல்டு. அந்த டயத்தில் அது வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். அது ஸோ இட் இஸ் கால்ட் பர்பிள் ஆஃப் கேஷியஸ். பர்பிள் ஆஃப் கேஷியஸ்னாலும் கொலாய்டல் கோல்டுனாலும் என்னன்னு கேட்பாங்க. சிக்னிஃபிகன்ஸ் கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிசிக்கல் ஆஸ்பெக்ட் டு பி நோட்டட். பர்பிள் ஆஃப் கேஷியஸ்னா என்ன, ஹவு த பியூரிட்டி ஆஃப் கோல்ட் இஸ் யூஸ்ட். லாஸ்ட்லி த யூசஸ் ஆஃப் கோல்டு. ஃபைன்னஸ் பார்த்துட்டோம். பியூரிட்டிங்கிறத காட்டும் ஃபைன்னஸ், ஃபைன் இட் வெரி ஃபைன் அப்படிங்கிறோம்ல. ஃபைன்கிறது இங்கே ரெண்டு இடத்துல ரெண்டு ஃபைன்னா ஃபைன் பவுடர் ஒன்று, பியூருங்கிற பியூரிட்டியை தான் சொல்றது. ஃபைன்னஸ் ஆஃப் கோல்ட், பியூரிட்டி ஆஃப் கோல்ட். யூசஸ் வந்து நமக்கு நான் ஏற்கனவே தெரியும். இட் இஸ் யூஸ்ட் இன் லாஸ்ட்லி யூசஸ் ஆஃப் கோல்ட். ஸோ யூசஸ் ஆஃப் கோல்ட் இட் இஸ் யூஸ்ட் எஸ் எ காயினேஜ் மெட்டல். கோல்டு காயின் எல்லாமே கொடுக்குறாங்க. காயினேஜ் மெட்டல், ஆர்னமெண்டல் வேல்யூ நோட்டட் ஃபார் இட்ஸ் டெக்கரேட் ஆர்னமெண்டல் வேல்யூ. எல்லா நகையும் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். காயினேஜ் மெட்டல், ஆர்னமெண்டல். அதுக்கப்புறம் கோயிலில் வெசல்லாம் இருக்கும், திருப்பதியிலலாம் பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட. எல்லாமே ஆல் ஆர் மேட் ஆஃப் கோல்டு. கோல்டு பெரிய பெரிய வெசல்ஸ். ஸோ வெசல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதெல்லாம் வந்து பியூர் மெட்டல். அடுத்து நம்ம ஏற்க சில்வர் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டு லீஃப், தங்க பஸ்பம் சொல்லுவோம். அது சில்வர் லீஃப்ங்கிறது வெள்ளி பஸ்பம், கோல்டு லீஃப் தங்க பஸ்பம். தங்க பஸ்பம் வந்து மெடிசனில் யூஸ் ஆகும், டானிக்கில். இப்போ அடுத்த சிமிலர் டு சில்வர், கோல்டு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் டென்டல் கேவிட்டி ஃபில்லிங். தங்கப்பல் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டென்டல் கேவிட்டிலையும் அது யூஸ் ஆகும். டெக்கரேஷனுக்கும் யூஸ் ஆகும். டெக்கரேஷன், லெட்டரிங்னா ஒரு ஃபேன்சி லெட்டரிங், அட்வர்டைஸ் போர்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ லெட்டரிங். ஸோ தீஸ் ஆர் தி some of the important special applications of gold to be noted. So gold leaf and elemental gold.